ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் குட்டி வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி குலதெய்வ கோயில் திருவிழாங்க. அதுக்காக நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கள் குலதெய்வ கோயில் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்குங்க. அதனால போகிற வழியில் ரொம்ப அழகாக இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும். ஸோ நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறவங்க எல்லாமே ஒன்றா இந்த டைமில் தான் பண்ணுவாங்க. என்னோட கொழுந்தன் வீட்டில் 4 பேரும் மொட்டை எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் இது சென்றாய பெருமாள் கோயிலுங்க. வத்தலக்குண்டு பைபாஸில் இந்த கோவில் இருக்கும். அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழியில் மலைங்களாக குட்டி குட்டி மலைங்களாக இருக்குங்க. சீனரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் காலையில் டைமில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வயலில் எப்பயுமே ரொம்ப பசுமையாக இருக்கும். ஆனால் இந்த வறட்சியில் இந்த வயலும் கூட கொஞ்சம் பசுமை குறைஞ்சி தாங்க இருந்தது. 2 சைடும் பூக்கள்லாம் இருந்தது. அழகாக கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டே இருந்தோங்க. போய் கோயிலில் சேர்ந்தாச்சு. கோயிலேருந்து கரகம் ஜோடிக்கிறதுக்காக வைகை டேம் பக்கத்தில் ஆறு இருக்குங்க. வைகை ஆறு அங்கே வந்திருக்கோம். அங்கேருந்து கரகம் ஜோடித்து பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போய் கோவிலில் பொங்கல் வைப்போங்க. எங்கள் அத்தை அங்கே இறங்குறதுக்கு ரொம்ப சகதியாக இருந்ததுங்க. ஸோ அந்த ஆற்றோட இந்த இடத்துல போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலையே நாங்கள் பொங்கல் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சுங்க. பொங்கலும் நல்லபடியாக வச்சு முடிச்சு பொங்கல் அழகாக பொங்கிருச்சு. அரிசியும் போட்டுட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் மொட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ பொங்கல் நல்லா பொங்குனதுக்கு அப்புறமா என் கொழுந்த வீட்டில் 4 பேருமே ஃபேமிலியில் 4 பேருமே மொட்டை எடுத்தாங்க. ஸோ இவன் தாங்க 2வது பையன். ஸோ இவனுக்கு தான் இது தலை மொட்டை. எங்கள் இதில் என்னென்னா தலை மொட்டை எடுக்கும்போது குடும்பத்தோடு எல்லாருமே சேர்ந்து எடுக்கணும். ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அப்புறம் இந்த தலை மொட்டை எடுக்கிற குழந்த. ஸோ 3 பேரும் சேர்ந்து மொட்டை போடணும். அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் அதை நான் சொல்கிறேன். எங்கள் குலதெய்வ கோவிலோட கதை கேட்குறப்பவே புல்லரிச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ தேவராட்டம் நடந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்து ரசிச்சதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. தரையில் அவ்வளோ மண் கல்லுமாக இருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் அவங்க சூப்பராக ஆடினாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. செருப்பு போடாமல் அதில் நடந்தே போக முடியல. ஆனால் அவங்க அவ்வளோ அழகாக அந்த கலை மேலே இருக்கிற ஈடுபாடுனால அவ்வளோ சூப்பராக ஆடினாங்க. ஃபேமிலியாக எல்லாருமே உட்காந்து பேசி சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே 2 சாமி, தேவம்மாள், தாயம்மாள், வெளியே நாகம்மாள், கருப்பசாமி இருக்காங்க. ஸோ 4 அபிஷேகத்தட்டு எடுத்துகிட்டு கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கோவிலில் எங்கள் சாமியோட ஹிஸ்ட்ரி போட்டிருப்பாங்க. எதனால் எங்களுக்கு இவங்க தெய்வமாக ஆனாங்க, தெய்வமாகி எங்களுக்கு எப்படி கடவுளாக ஆனாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி உள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க தாங்க தேவம்மாள் அக்கா, தாயம்மாள் தங்கச்சி. இவங்க தான் எங்களோட குலதெய்வம். சாமியை நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் தாங்க கதலி நரசிங்க பெருமாள் கோவில். இதுவும் ஆண்டிப்பட்டியில் தான் இருக்குது. தேர் அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்கங்க. அதையும் ரசிச்சுட்டு பெருமாளையும் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேங்க. திரும்பியும் வேறு ஒரு சூப்பர் விலாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.